எக்ஸசைஸ் 10.2 இதில் ஒரு 13 சம்ஸ் இருக்கு. இந்த சம்ஸ் எப்படி பண்ணன்றதை கிளியராக அப்சர்வ் பண்ணுங்க. ஃப்ரம் எ பாயிண்ட் Q, from a point Q, the length of tangent to the circle is 24 centimeter and the distance of Q from the center is 25 centimeter. The radius of the circle, இதெல்லாம் பிதாகரஸ் தியரம் போட்டு முடிச்சலாம். ஆனால் டயக்ராம் கரெக்டாக போகணும். From a point Q, the length of tangent to the circle is 24 centimeter from the distance of Q from the center. சரியா? From the point Q, from the point ஒரு சர்க்கிள் இருக்கு, from the point Q, இதான் Q, the length of the tangent to the circle is, tangent ஏதோ ஒரு பாயிண்ட்ல வச்சு வரைய போறாங்க. The length of the tangent வந்து 24 centimeter and the distance of Q from the center. சரியா? சர்க்கிள் இருக்கு போது இது டான்ஜென்ட்டுக்கு இது 90 டிகிரி இருக்கு போது from the center of the circle is 25 centimeter. இங்க வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து 25 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து 25 சென்டிமீட்டர், the radius of the circle. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். ஈஸியாக சால்வ் பண்ணலாம் பாருங்க. இதுக்கு ஒரு ஷார்ட்டாக எப்படி பண்ணணும்னு சொல்லி தரேன். பர்பண்டிகுலருக்கு ஆப்போசிட் தான் ஹைபோட்டெனஸ். அப்போ 25 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 24 ஸ்கொயரா. இப்போ இதை என்ன பண்ண போறேன், 24 ஸ்கொயர் இந்த சைடு எடுத்து வந்துடுறேன். 25 ஸ்கொயர் மைனஸ் 24 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயரு. இப்போ இதை நீ 25 இன்ட்டு 25 மைனஸ் 24 இன்ட்டு 24 பண்ணினா பெருசாக போகும். அதுக்கு பதில் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரா. அப்போ ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, இது ஈஸியாக முடிஞ்சிடும் பாரு, ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஏ பிளஸ் பி இன்ட்டு 25 பிளஸ் 24 49. இது வந்து மைனஸ் பண்ணும்போது 1. எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிச்சு பாரு. 49 இன்ட்டு 1 வந்து 49 இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஆர் இஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் டயக்ராம் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃப்ரம் ஃபிகர் 10.11 the TP and TQ எங்கெங்க இருக்கு பாரு. TP and TQ are two tangents to the circle with center O, so that the angle POQ, இந்த ஆங்கிள் வந்து 110 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. then angle PTQ, இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்குறாங்க. புரியுதா? ஸோ இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்குறாங்க, PTQ. அப்போ இது சிம்பிள் ட்ரிக் யூஸ் பண்ணலாம் பாருங்க. இது வந்து ஒரு எப்பவுமே இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கும், இந்த ஆங்கிளும் 90 டிகிரி இருக்கும். கரெக்டாக டான்ஜென்ட்டுக்கு அந்த ரேடியஸ் வந்து 90 டிகிரி இருக்கும். இப்போ இது வந்து எத்தனை சைட்ஸ் இருக்கு பாரு, 1 2 3 4 4 சைட்ஸ் இருந்தால் அது பேர் குவாட்ரிலேட்டரல். சம் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் குவாட்ரிலேட்டரல் வந்து 360 டிகிரி. சரியா? அப்போ 360 டிகிரி இந்த 4 ஆங்கிளும் ஆட் பண்ணால் 360 டிகிரி வரப்போகுது. அதை பண்ணலாம் பாருங்க. 90 டிகிரி ப்ளஸ் 110 டிகிரி ப்ளஸ் 90 டிகிரி, இது தெரியாதெல்லாம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ. ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரின்னு எடுத்துப்பா. 90 180 ப்ளஸ் 110 வந்து 0 9 290. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 360 மைனஸ் 290. சரியா? 360 மைனஸ் 290 அப்போனா 2 1 70. சரியா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 70 டிகிரி. Next question, a tangent PA and PB from a point P to the circle with center O are inclined to each other at an angle of 80 degree. சரியா? ஸோ ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். ஒரு சர்க்கிளுக்கு 2 டான்ஜென்ட் போடுறாங்க. எந்த பாயிண்ட்னா பீன்ற பாயிண்ட்ல. அப்போ இதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை பின்னு எடுத்துக்கிறேன். சரியா? 2 டான்ஜென்ட் ட்ரா பண்ண போறாங்க, PA and PB. PA இது PA, இது PB. சரியா? PA and PB from a point P to the circle with center O, இந்த சென்டர் ஓவா, are inclined to each other at an angle of 80 degree. இந்த ஆங்கிள் 80 டிகிரியா. then what is the angle of POA? அப்போ இப்படி ஒரு லைன் போடுவியா, இந்த ஆங்கிள் 90 டிகிரி, இந்த ஆங்கிள் 90 டிகிரி. அவங்க கேட்டு இருக்கிறது என்ன ஆகுதுன்னா ஆங்கிள் POA, இந்த ஆங்கிள் கேட்குறாங்க. POA இந்த ஆங்கிள் கேட்குறாங்க. சரியா? இப்போ இதை எப்படி சால்வ் பண்ண போறேன் அப்படின்னா, நான் லாஜிக் அப்ளை பண்ண போறேன். அப்படின்னா என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறேன்னா, 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். மேலே இருக்கிற ட்ரையாங்கிள், கீழே இருக்கிற ட்ரையாங்கிள். ஸோ மேலே வந்து AOP, கீழே வந்து இதோ இப்படி இருக்கு பாரு OBP. இது ரெண்டும் நான் சிமிலர் ட்ரையாங்கிள் சொல்ல போறேன். எப்படின்னா இந்த பாயிண்ட், இது ரேடியஸ், இது ரேடியஸ் சேமா இருக்கும். அதே மாதிரி இது காமன் பாயிண்ட்டு, இந்த ரெண்டுத்துக்குமே இது காமன்ல ஓபின்னு வருது. நெக்ஸ்ட் இந்த ஆங்கிளும் 90 டிகிரி, இந்த ஆங்கிளும் 90 டிகிரி. ஸோ 3 விஷயம் சேமா இருந்தாலே அது ரெண்டும் சிமிலர் ட்ரையாங்கிளா.
சிமிலர் ட்ரையாங்கிளாக இருக்குது அப்படின்னா கன்ஃபார்மாக நாவாக தான் இருக்கும். இந்த ஆங்கிளும் சேமாக தான் இருக்கும். அப்போ மொத்தம் 80னா அது சேம் ஆகணும்னா டிவைடட் பை 2 பண்ண போகிறேன். டிவைடட் பை 2 பண்ணினா கன்ஃபார்மாக இந்த ஆங்கிள் 40 டிகிரி. சரியா? இது 40, இது 40 இருந்தால் தான் சேமாக பிரியும். கரெக்டா? ஒரு ஒரு பிஸ்கெட் ஒரு தோசையாக இருக்குன்னா பாதியாக பிரியணும். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நான் டிவைடட் பை 2 போட்டால் மட்டும்தான் ஈக்குவலாக பங்கு பிரிய முடியும். அப்போ இங்கேயும் அதே லாஜிக் தான். 80 ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா டிவைடட் பை 2 40 ஆயிருக்கும். இப்போ இந்த ஆங்கிள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் பாரு. சம் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 180 டிகிரி. இது 90, இது 40. ஸோ 90 + 40 + x is equal to 180 டிகிரி. அப்போ x is equal to 180 minus 90 + 40 வந்து 130. அப்போ x வந்து 50 டிகிரி. ஆப்ஷன் ஏ. சரியா? ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டினும் போயிடலாம். So next question, prove that the tangents drawn at the end of the diameter of a circle are parallel. ஈஸியாக சால்வ் பண்ணலாம் பாருங்க. ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். ஒரு சர்க்கிளில் prove that the tangents drawn at the end of diameter. ஸோ டயாமீட்டர்னா என்ன பண்ண போகுது? கண்டிப்பாக அந்த சென்டர்லேருந்து பாஸ் ஆகி போகுது. அப்போ சென்டர் வழியாக தான் போகுது. அப்போ அந்த சென்டர் வழியாக போகுதா? டேஞ்சன்ட் எப்படி ட்ரா பண்ணுவோம்? அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இதுக்கு இந்த லைனுக்கு டச் ஆகி போகிற மாதிரி, அதே மாதிரி இங்கேயும் டச் ஆகி போகிற மாதிரி. கிவன் இதுக்கெலாம் கிவன் எடுத்து எழுதி தான் பண்ணணும். என்னன்னா ஒரு 2-3 பாயிண்ட் எழுதிரு. சர்க்கிள், லெட்டஸ் ட்ரா எ சர்க்கிள் வித் ரேடியஸ். இந்த பாயிண்ட் ஓ, இது ஏ, இது பி, அது மாதிரி எடுத்துக்கோ. 2 டேஞ்சன்ஸ் வந்து இது பி கியூன்னு எடுத்துக்கோ. இதை வந்து பி டேஷ் கியூ டேஷ்னு எடுத்துக்கோ, இல்லை ஆர்எஸ்ன்னு எடுத்துக்கோ, ஏது வேணா எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் டேஞ்சன்ட்டு பி கியூ, செகண்ட் டேஞ்சன்ட்டு பி டேஷ் கியூ டேஷ், ஏபி டயாமீட்டர், ஓ இஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். ஒரு 4 பாயிண்ட் அது மாதிரி கண்டிப்பாக எழுதணும். சரியா? அது மாதிரி ஒரு 4 பாயிண்ட்டை ஸ்டோரி மாதிரி எழுதி விட்டுறேன். இப்போ நான் சொல்ல போகிறாங்க டு ப்ரூவ். எதை ப்ரூவ் பண்ணணுமா? டு ப்ரூவ் the tangents drawn at the end of the diameter are parallel. PQ parallel to P dash Q dash. இதை ப்ரூவ் பண்ணணுமா? எப்படி பண்ண போகிறோன்னா சிம்பிளான லாஜிக் தான். ரேடியஸும் டேஞ்சன்ட்டும் எப்படி இருக்குன்னா 90 டிகிரி. இந்த ஆங்கிள் 90 டிகிரி கன்ஃபார்மு. அதே மாதிரி இந்த சைடு எடுக்காமல் இந்த சைடு வந்து 90 டிகிரின்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஆங்கிள் OAQ இஸ் 90 டிகிரி. அதே மாதிரி ஆங்கிள் OBP டேஷ் வந்து 90 டிகிரி. ஸோ ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் சேம் அப்படின்னா அந்த லைன் வந்து பேரலல். அவ்வளோதான், சிம்பிள் லாஜிக். சரியா? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் சேம் அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த 2 லைனு பேரலல் அப்படின்னு வேர்டிங்ஸ் எழுதி முடிச்சிடணும். இந்த 2 ஆங்கிள் சேமு. நீ அந்த டயக்ராமை நீ இப்படியும் சொல்லியிருக்கலாம். இந்த சர்க்கிளை இப்படி போட்டு இந்த ஆங்கிளும் சேமு அப்படின்னு சொன்னாலும் கரெக்டு தான், ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. சரியா? ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிள். சரியா? ஸோ ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் சேமாக இருந்துச்சுன்னா அது கன்ஃபார்மு பேரலல் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ப்ரூவ் தட் த பர்பண்டிகுலர் அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் த prove that the perpendicular at point of contact to the tangent to the circle pass through the center. இதை கொஞ்சம் கிளியராக அப்சர்வ் பண்ணா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். சர்க்கிள் போட்டு ஒரு டேஞ்சன்ட்டும் போட்டுக்கிறேன். சரியா? டேஞ்சன்ட்னா ஸ்ட்ரெயிட் லைனாக ஒரே பாயிண்ட்ல டச் ஆகி போகுது. இப்போ நான் சொல்ல போகிறேன், ப்ரூவ் தட் பர்பண்டிகுலர் ட்ரான் அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் டு த டேஞ்சன்ட். இதை நான் டேஞ்சன்ட்டை ட்ராப் பர்பண்டிகுலராக நான் இப்படி எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்டை டேஞ்சன்ட்டுன்னு சும்மா எடுத்துக்கிறேன். இந்த டேஞ்சன்ட்டுக்கு பர்பண்டிகுலர் இதான் நான் எடுத்து போடுறேன். சரியா? ஆனால் பர்பண்டிகுலர் இப்படி இருக்க போதில்ல, ஸ்ட்ரெயிட்டாக இருக்க போகுது. ஸோ நான் இந்த பாயிண்ட்டை ஓ டேஷ்ன்னு எடுத்து ஓ டேஷு, இது பிக்யூ, இந்த கான்டாக்ட் பாயிண்ட்டை டீன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ சப்போஸ். சரியா? அப்போ ஓ டேஷ் டி பர்பண்டிகுலர் டு பிக்யூ கிவன் இது. சரியா? the point of contact to the tangent, prove that the perpendicular at the point of contact. இதான் அப்போ பர்பண்டிகுலர் O dash T வந்து perpendicular to the point of contact to the tangent to the circle pass through the center. இது இந்த tangent பர்பண்டிகுலராக போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக சென்டர் வழியாக தான் போவோன்றாங்க. அப்போ எப்படின்னா நான் லாஜிக்னா இப்போ இன்னொரு டேஷு சென்டர் கரெக்டாக இருந்தேன்னா நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி தெரியும். இல்லைன்னா ப்ராப்பர்ட்டி தெரியும். ரேடியஸும் இந்த ரேடியஸ் இருக்கு பார்த்தியா, இந்த ஆங்கிளை கூட நீ மென்ஷன் பண்ணலாம். இதை சொல்லிட்டு ஆங்கிள் O dash T Q is equal to 90 டிகிரி. நம்மளுக்கு இது கிவன். நம்மளுக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டி என்னதுன்னா OTQ வந்து 90 டிகிரி. ஏன் அப்படின்னா ரேடியஸும் டேஞ்சன்ட்டும் 90 டிகிரி. இது ப்ராப்பர்ட்டி, இது கிவன்.
இப்போ இது ரெண்டுமே 90 டிகிரினா அப்போனா அர்த்தம் இந்த டி வருதா, இந்த ரெண்டுமே ஓ டேஷு ஒரே இடத்துல இருக்கும்போது தான் 90 டிகிரி இருக்க போகுது. இந்த லைனும் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் ரெண்டுமே 90 டிகிரி இருக்க போகுது. ஓவும் ஓ டேஷும் ஒரே மாதிரி இருக்கணும். ஓவும் ஓ டேஷும் ஒன்றாவே இருந்துச்சுன்னா அப்போ தான் நான் போகுது ரெண்டுமே 90 டிகிரி. ஸோ கன்ஃபார்மாக எஸ். ஸோ அப்படியே அந்த வேர்டிங்ஸ்லாம் முடிச்சிடுறேன். பர்பண்டிகுலராக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது ரேடியஸ் வழியாக தான் போயிருக்கும் அப்படின்றத முடிச்சுக்கலாம். சரியா, வேர்டிங்ஸில் தெளிவாக மென்ஷன் பண்ணும். நெக்ஸ்ட், the length of a tangent from a point A at a distance of 5 cm from the center of the circle is 4 cm. Find the radius of the circle. So diagram understand பண்ணி போட கத்துக்கணும். நான் சொல்லியிருக்காங்க the length of the tangent from a point A, from a point A, suppose இந்த பாயிண்ட் A ன்னு எடுக்கிறேன், at a distance 5 cm from the center of circle is 4 cm. அப்போ இதனா சுற்றி வளைச்சு கொடுத்துருக்காங்க. டேஞ்சன்ட்டோட லென்த் தான் 4 இருக்கும், அந்த டிஸ்டன்ஸோட லென்த் வந்து 5 இருக்கும். இதோட ரேடியஸ் கேட்டிருக்காங்க. எப்படி நீ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எப்பவுமே ஹைப்போட்டெனஸ் தான் பெருசாக இருக்கும். இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஹைப்போட்டெனஸ், அதுதான் பெருசாக இருக்கும். சரியா, அப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் 5, இது ரேடியஸ் R கொஸ்டின் மார்க். அப்போ ஹைப்போட்டெனஸ் சைடு வந்து 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயரு. அப்போ R ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயரு. அப்போ 25 மைனஸ் 16, 25 மைனஸ் 16 எவ்வளோ வரும்? 9. R இஸ் ஈக்குவல் டு நான் வரப்போகுது 3 சென்டிமீட்டர்னு வரப்போகுது. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டினா, 2 concentric circles of radii 5 cm and 3 cm. கான்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? சென்டர், காமன் சென்டர்னு அர்த்தம். ஒரு சர்க்கிள், அதுக்கு மேலேயே ஒரு சர்க்கிள், சரியா, ரெண்டுத்துக்குமே காமன் சென்டரா இருக்கும் போது ஒன்றுத்தோட ரேடியஸ் 3 சென்டிமீட்டர் அப்படின்னா இன்னொன்னுத்தோட ரேடியஸ் 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரியா, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த கார்டு ஆஃப் த லார்ஜர் சர்க்கிள் விச் டச்சஸ் த ஸ்மாலர் சர்க்கிள். கார்ட்னா ரெண்டு பாயிண்ட்டை டச் பண்ணி போகிறது, எப்படி வேணா போடலாம். லார்ஜர் சர்க்கிளோட கார்டு விச் டச்சஸ் த ஸ்மாலர் சர்க்கிள். அப்போ இது மாதிரி ஒரு டான்ஜென்ட்டாக இது மாதிரி போகுது. சரியா, இது மாதிரி போகுதுன்னு அர்த்தம். இந்த டயக்ராமை கரெக்டாக போட்டா அப்படின்னா இப்போ இந்த டான்ஜென்ட் இப்படி வரப்போகுது, டான்ஜென்ட்டை கரெக்டாக கார்டு இது. சரியா, கார்டு தானே, லார்ஜர் சர்க்கிள் கார்டு விச் டச்சஸ் த ஸ்மாலர் சர்க்கிள். இந்த பாயிண்ட்டை இப்படி கனெக்ட் பண்ணனா இது 5 சென்டிமீட்டராக இருக்க போகுது, இது 3 சென்டிமீட்டராக இருக்க போகுது. சரியா, இப்போ இது ஒரு ட்ரையாங்கிளாக நான் கன்சிடர் பண்ணுறேன். இந்த ட்ரையாங்கிளுக்கு இது வந்து ரேடியஸ் 3 சென்டிமீட்டரு, இது 5 சென்டிமீட்டரு. இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாமா? பித்தாகரஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடி. ஸோ இது 5, இது 3, இது கொஸ்டின் மார்க்கு. இதை கண்டுபிடிக்கலாம்னா என்ன பண்ணலாம்? 5 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வேணும்னா 5 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயரு, 25 மைனஸ் 9. 25 மைனஸ் 9 எவ்வளோ? 16. சரியா, 25 மைனஸ் 9 16. 16 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரு. எக்ஸ் வந்து 4. இந்த ரீஜன் 4. லென்த் ஆஃப் த கார்டுன்னும் போது நான் வரப்போகுது இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக தான் இருக்க போகுது. அப்போ இது 4னா இதுவும் 4 இருக்க போகுது. ஸோ த லென்த் ஆஃப் த கார்டு வந்து ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். புரிஞ்சா எப்படின்ட்டா? ஸோ பித்தாகரஸ் யூஸ் பண்ணியே முடிச்சிடும். இதை அழகாக போட்டு என்ன பண்ணிட்டேன், இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சேன். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கோ இந்த டிஸ்டன்ஸும் அவ்வளோவே தான் இருக்க போகுது. அதை வச்சு ஈஸியாக முடிச்சிடலாம். சரியா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடியா இங்கே கொடுத்துருக்காங்க டயக்ராம். ஏபிசிடி இஸ் drawn to circumscribe a circle. circumscribe a circleனா அந்த குவாட்ரிலேட்டரலுக்குள்ள சர்க்கிள் இருக்கு. டயக்ராம் இவங்களே கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ப்ரூவ் தட் ஏபி பிளஸ் சிடி, ஏபி பிளஸ் சிடியா, ஏபி பிளஸ் சிடினா இது ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் டு ஏடி பிளஸ் பிசி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த வருஷம் சாம்பிள் பேப்பர்லேயே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பரில். இந்த ப்ராப்பர்ட்டியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. என்னென்னா அதுனா குவாட்ரிலேட்டரலுக்கு சம் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸு. இப்போ நான் இது மாதிரி ஒரு ரெக்டாங்குலரோ குவாட்ரிலேட்டரில் எந்த ஷேப்னா இருக்கட்டும், ஏபி பிக்யூ இப்படி இருந்துச்சுன்னா கூட ஏபி ப்ளஸ் பிக்யூ இஸ் ஈக்குவல் டு ஏபி
ப்ளஸ் பிக்யூ இது மாதிரி தான் வரும். சரியா, ஏபி ப்ளஸ் பிக்யூ இஸ் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிக்யூ. சரியா, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை ஞாபகம் வச்சுக்கோ. இதை வந்து ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எதை யூஸ் பண்ணி ப்ரூஃப் பண்ண போகிறோம்னா டேஞ்சன்ட் ப்ராப்பர்ட்டி. டேஞ்சன்ட் இந்த காமன் பாயிண்ட்லேருந்து வர டேஞ்சன்ட் இந்த லென்த்தும் சேமாக இருக்கும். கரெக்டாக, அதை நான் ஒன்றா போட்டு வந்துடலாம். எப்படி போடுறேன்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏஎஸ் போடலாம். கரெக்டாக, இப்போ அதே மாதிரி இந்த லென்த்தும் இந்த டபுள் லைன் பண்ணுறேன். இந்த லென்த்தும் சேமாக இருக்கும். அப்போ பிபி இஸ் ஈக்குவல் டு பிக்யூ. இப்போ அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் சொல்லலாமா? இது ரெண்டுத்தையும் எப்படி சொல்ல போகிறேன்னா இது 3 லைன் பண்ணுறேன். இந்த லென்த்தும் சேமாக இருக்க போகுது. டிஆர் இஸ் ஈக்குவல் டு டிஎஸ். நெக்ஸ்ட்டு இதை ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இந்த லென்த்தும் சேமாக இருக்க போகுது. அப்போ அந்த லென்த் எப்படி எழுதுறேன்? ஆர்சி இஸ் ஈக்குவல் டு சிக்யூ. இப்போ இந்த 4 ஈக்குவேஷன் 1 2 3 4 இந்த 4 ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண போகிறேன். எல்ஹெச்எஸ்லாம் ஒரு சைடு, ஆர்ஹெச்எஸ்லாம் ஒரு சைடு. ஏபி ப்ளஸ் பிபி ப்ளஸ் டிஆர் ப்ளஸ் ஆர்சி இஸ் ஈக்குவல் டு ஏஎஸ் ப்ளஸ் பிக்யூ ப்ளஸ் டிஎஸ் ப்ளஸ் சிக்யூ. சரியா, இப்போ இதை என்ன பண்ணால் பாருங்கள். ஏபி ப்ளஸ் பிபி, ஏபிஎன் இதை ரெண்டுத்தையும் சேர்த்து ஏபின்னு சொல்லலாமா? ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிபின்னு சொல்லலாமா? இதையும் சேர்த்தா தான் ஏபி. அதே மாதிரி டிஆர் ஆர்சி சேர்த்தா என்ன வரப்போகுது? டிஆர் ப்ளஸ் ஆர்சி சேர்த்தா டிசி வரப்போகுது. அதையும் இங்கே போடுறேன். டிஆர் ப்ளஸ் டிசி, டிஆர் ப்ளஸ் ஆர்சி, ஆர்சி இஸ் ஈக்குவல் டு டிசி. கரெக்டாக, அப்போ இதை ரெண்டுத்தையும் என்ன சொல்லலாம்? ஏபி ப்ளஸ் டிசின்னு சொல்லலாம். இப்போ இந்த சைடு பாரு, ஏஎஸ் எங்கே இருக்கு? ஏஎஸ் ப்ளஸ் டிஎஸ். இந்த டேர்மும் ஏஎஸ் ப்ளஸ் டிஎஸ் என்ன சொல்லலாம்? ஏஎஸ் ப்ளஸ் டிஎஸ் ஏடின்னு சொல்லலாம். கரெக்டா, ஏடின்னு சொல்லலாம். இப்போ அதே மாதிரி இந்த பிக்யூ ப்ளஸ் சிக்யூ, பிக்யூ ப்ளஸ் கியூசி ஆர் சிக்யூ, இதை வந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம்? பிசின்னு சொல்லலாம். சரி, அப்போ இது ரெண்டுத்தையும் எப்படி சொல்கிற மாதிரி ஈக்குவல் டு இது ரவுண்ட் பண்ணதை ஏடி, 2 ரவுண்ட் பண்ணதை டிக் பண்ணதை ரெண்டுத்தையும் சேர்த்து பிசின்னு சொல்லலாம். ப்ளஸ் பிசியாக நம்மளுக்கு அவங்க கேட்ட ப்ரூஃப் அழகாக வந்துச்சு. சிம்பிளாக அந்த டேஞ்சன்ட் ப்ராப்பர்ட்டி வச்சே முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டினா, இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஸ்டினை தெளிவாக பார்த்துக்கணும். சரியா, இப்போ இந்த ஃபிகர் 10.13 இதில் இப்போ இதில் XY இதா இந்த லைனு, XY இந்த லைனும் y dash x dash are 2 parallel tangent to the circle. 2 parallel அப்பனா இந்த லைன் கன்ஃபார்மாக டயாமீட்டர். PQ அப்படின்றது டயாமீட்டர். சரியா, PQன்றது டயாமீட்டர். PQ டயாமீட்டர். 2 டேஞ்சன்ட் கொடுத்துட்டாங்க. பாஸ் டு த சென்டர் O அண்ட் அனதர் டேஞ்சன்ட் AB. ஏபியும் இன்னொரு டேஞ்சன்ட். சரியா, ஏபியும் இன்னொரு டேஞ்சன்ட். AB is the another tangent with the point of contact C. In the point of contact C intersecting XY at A. இந்த பாயிண்ட் ஏல intersect ஆகுது. And Y dash X dash at B. Prove that angle AOB 90 degree. Prove that the angle AOB இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணுமா? சரியா, ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் பாரு. 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் நான் ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கிறேன். இதை ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறேன். சரியா, இதை ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிட்டேன்னா இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2 ட்ரையாங்கிளாக க்ரியேட் பண்ண போகிறேன். இதை ஆங்கிள் 1ன்னு எடுத்துக்கிறேன், இதை ஆங்கிள் 2ன்னு எடுத்துக்கிறேன். சரியா, ஆங்கிள் 1 ஆங்கிள் 2 2 ட்ரையாங்கிள்லாம் ஓபிஏ இங்கே பாரு, ஓபிஏ. அதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள் வந்து ஏஓசி. சரியா, ஏஓசி. இப்போ இதில் சிமிலர் ட்ரையாங்கிள் சொல்ல போகிறோம். எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபி இந்த இதுவும் ஓசியும் அது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஏன்னா டேஞ்சன்ட்ல கரெக்டாக டச் ஆகுதுல, அப்போ அது ரெண்டும் சேமாக இருக்கும். எது PO இந்த இதுவும் சேம். சரியா, இதுவும் சேமா. அப்புறமா OA ரெண்டுத்துலையுமே ஓஏன்னு இருக்கு. அப்போ இதுவுமே சேமு. அப்புறமா இந்த ஆங்கிள் OPY
இந்த ஆங்கிள் ஓபிஏ இருக்கு பார்த்தியா, இந்த ஆங்கிள் 90 டிகிரி அப்படின்னா இந்த ஆங்கிளும் இங்கே 90 டிகிரி இருக்கு போகுது. அப்போ இது ரெண்டுமே சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். கரெக்டா? சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னும் போது இந்த ஆங்கிளும் ரெண்டுமே ஆங்கிள்ஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் சேமாக இருக்கு போகுது. அப்போ இந்த ஆங்கிள் பர்பண்டிகுலர் டு ஏ, இந்த ஆங்கிள் 1ன்னு எடுத்துருக்கோம்ல, இந்த ஆங்கிளும் பர்பண்டிகுலர் டு ஏ, பர்பண்டிகுலர் டு ஏ இங்கே தானே வருது, இந்த ஆங்கிளும் சேமாக இருக்கு போகுது. ஆங்கிள் 1 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 2. இது ஆங்கிள் 1, இது ஆங்கிள் 2ன்னு எடுத்திருக்கேன். ஆங்கிள் 1 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 2ன்னு எடுத்துக்கணும். சரியா? ஸோ இதெல்லாம் வேர்டிங்ஸ், என்னென்ன ப்ராப்பர்ட்டி என்னென்ன யூஸ் பண்ண அதெல்லாம் சொல்லிட்டே வரோம். சரியா? அப்போ ஆங்கிள் 1 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 2ன்னு போட்டேன். இப்போ கீழே இருக்கிற ரெண்டு ட்ரையாங்கிள், கீழே இது மாதிரி ஒரு பாக்ஸ் வந்துச்சா, இந்த ஆங்கிளை 3ன்னு எடுத்துக்கோ, இந்த ஆங்கிளை 4ன்னு எடுத்துக்கோ. இப்போ இங்கேயும் அதே ரூலை தான் அப்ளை பண்ண போகிறேன். என்னென்ன ட்ரையாங்கிள்? OQB ஒரு ட்ரையாங்கிள், OQB ஒரு ட்ரையாங்கிள், அதே மாதிரி OCB ஒரு ட்ரையாங்கிள். சரியா? OCB ஒரு ட்ரையாங்கிள். இதுலையுமே எது சேம், OB சேமாக இருக்கும், OB சேமு. அதே மாதிரி ரேடியஸ் எதெல்லாம் ரேடியஸு? OQ ஒரு ரேடியஸ், OC ஒரு ரேடியஸ், OQவும் OCயும் ஒரு ரேடியஸ். அப்போ நெக்ஸ்ட் 90 டிகிரி எது இருக்கு போகுது? OQ 90 டிகிரி, OQ 90 டிகிரி. அதே மாதிரி இந்த இடத்துல வரும்போது OC 90 டிகிரி. சரியா? OC வந்து இந்த இடத்துல 90 டிகிரி இருக்கு. அப்போ இங்கேயுமே எந்த ஆங்கிள் சேமாக இருக்கு போகுது? பி பர்பண்டிகுலர் டு பி, பர்பண்டிகுலர் டு பி, இந்த ஆங்கிளும் சேம். இந்த 4ம் இந்த 4 ஆங்கிளும் 3 ஆங்கிளும் சேம். ஆங்கிள் 4 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 3ன்னு சொல்லிக்கிறேன். ஆங்கிள் 4 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 3. இந்த ரெண்டு ஆங்கிளும் சேமு, இந்த ரெண்டு ஆங்கிளும் சேமுன்னு சொல்லிட்டேன். சரியா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஆங்கிள் 1 ஆங்கிள் 1 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. ஆங்கிள் 1 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 2ல. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது ஒரு குவாட்ரிலேட்டரில். எந்த குவாட்ரிலேட்டரில்? இது மாதிரி ஒரு குவாட்ரிலேட்டரில் வருது பாரு, PABQ. இதில் இந்த ஆங்கிள் 90 டிகிரின்னு தெரியும், இந்த ஆங்கிளும் 90 டிகிரின்னு தெரியும். இந்த ரெண்டு ஆங்கிளை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 2 டைம்ஸ் ஆஃப் ஆங்கிள் 2ன்னு சொல்லிக்கிறேன். இந்த ரெண்டுத்தையும் 2 டைம்ஸ் ஆஃப் ஆங்கிள் 3ன்னு சொல்லிக்கிறேன். சொல்லாமா? ஏன்னா ஆங்கிள் 3யும் ஆங்கிள் 4ம் சேமு. அதனால் நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, 2 டைம்ஸ் ஆஃப் ஆங்கிள் 3. இதை ரெண்டுத்தையும் சேர்த்து ஆக்சுவலாக இது எப்படி சொல்லலாம்? ஆங்கிள் 1 ப்ளஸ் ஆங்கிள் 2. இந்த ஆங்கிள் 1க்கு பதிலாக ஆங்கிள் 2 சொல்லிக்கிறேன். அப்போ ஆங்கிள் 2 வந்து 2 ஆங்கிள் 2. இங்கேயும் அதே மாதிரி தான் 2 ஆங்கிள் 3 சொல்கிறேன். குவாட்ரிலேட்டரோட சம் ஆஃப் ஆங்கிள் வந்து எவ்வளோ வரும்னா 360 டிகிரி. இது ஒரு 90 எவ்வளோ? 90 ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஆங்கிள் 2 ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஆங்கிள் 3 இஸ் ஈக்குவல் டு எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 360 வரும். 90 180. இது ரெண்டுத்திலும் 2 காமனாக எடுத்துனா ஆங்கிள் 2 ப்ளஸ் ஆங்கிள் 3 ஈக்குவல் டு 360. ஆங்கிள் 2 ப்ளஸ் ஆங்கிள் 3 இஸ் ஈக்குவல் டு 360 டிவைடட் பை 2 180 டிகிரி. சரியா? அப்போ இந்த ஆங்கிளும் இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுக்கிறேன் பாரு. இப்போ இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்தனா இந்த ஆங்கிள் 2வும் ஆங்கிள் 3யும் சேர்த்தா எவ்வளோ வந்துச்சான்? 180 டிகிரி. அப்போ இது எவ்வளோ வருதுன்னு கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது வந்து ஆங்கிள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. இது ஆங்கிள் எக்ஸ். அப்போ இது மூணுத்தையும் சேர்த்தா 180 டிகிரி வரணும். எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 வந்து எக்ஸ் ப்ளஸ் ஆங்கிள் 2 ப்ளஸ் ஆங்கிள் 3 வந்து 180 டிகிரி வரணும். இந்த 2 ப்ளஸ் 3 தான் இந்த 2 வந்து டிவைட் பண்ணாமல் இருக்கிறோம் பாரு. 360 இந்த இடத்துல 360. இந்த 90 180 மைனஸ் 180 பண்ணியிருந்தேன்னா 180 வந்து 2 டைம்ஸ் ஆஃப் 180ன்னு வந்திருக்கும். ஆங்கிள் 2 ப்ளஸ் ஆங்கிள் 3 வந்து 180 டிவைட் பை 2 வந்து 90 டிகிரின்னு வந்திருக்கும். சரியா? தெளிவாக பாருங்கள். இப்போ இது நல்லா இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் ஆங்கிள் 2 ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஆங்கிள் 3 ஈக்குவல் டு 360. இது 90 180. இந்த சைடு எத்தனை வந்ததுன்னா 360 மைனஸ் 180 180ன்னு வந்திருக்கும். 2 டைம்ஸ் ஆஃப் ஆங்கிள் 2 ப்ளஸ் ஆங்கிள் 3 தான் வந்து 180. ஆங்கிள் 2 ப்ளஸ் ஆங்கிள் 3னா 180 பை 2. ஆங்கிள் 2 ப்ளஸ் ஆங்கிள் 3 90 டிகிரி. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 90 இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 90. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அவங்க கேட்டது இதுதான். ஸோ 90 டிகிரி. சரியா? ஸோ அப்போ அவங்க கேட்டது நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். சரியா? இப்போ இந்த லாஜிக் மட்டும் எப்படின்னு இப்போ கிளியராக இன்னொரு முறை அனலைஸ் பண்ணுங்க. டயக்ராம் மட்டும் கிளியராக பார்த்துங்க.
டயக்ராம் மட்டும் பார்த்தீங்கன்னா கிளியராக போதும். ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷனில் இங்கே ஒரு லைன் போட்டுக்கோ. இது ஒரு ஆங்கிள் 1, இது ஒரு ஆங்கிள் 2ன்னு எடுத்துப்பேன். இந்த ட்ரையாங்கிளும் ஈக்குவேட் பண்ணி ஆங்கிள் 1 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 2 போடுவேன். அதேமாதிரி ஆங்கிள் 3 ஆங்கிள் 4 எடுத்தேன்னா இந்த 2 ட்ரையாங்கிளும் ஈக்குவேட் பண்ணி ஆங்கிள் 3 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 4 போட்டுருவேன். நெக்ஸ்ட்டு ஃபுல் குவாட்ரிலேட்டரல் எடுத்து ஆங்கிள் 2 இந்த 2 ஆங்கிள் 2 ப்ளஸ் ஆங்கிள் 3 வந்து 90 டிகிரி, ஆங்கிள் 2 ப்ளஸ் ஆங்கிள் 3 வந்து 90 டிகிரின்னு எடுத்துகிட்டு வந்துடுவேன். நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் மட்டும் யூஸ் பண்ணி இதை 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணுறேன். சரியா? ஸோ லாஜிக் உனக்கு கிளியராக இருந்துச்சுன்னா ஈஸியாக அப்ளை பண்ணிட்டு வந்துடலாம். அந்த ஸ்டெப்ஸை தெரியணும், எந்தெந்த ட்ரையாங்கிள் எடுத்து எதை ஈக்குவேட் பண்ண போகிறேன்ட்டு. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ப்ரூவ் தட் த ஆங்கிள் பிட்வீன் த டூ டான்ஜென்ட்ஸ் drawn from the external point. அதை ஃபர்ஸ்ட் வரைஞ்சிடலாம். ஒரு சர்க்கிளுக்கு prove that the angle between the two tangents drawn from the external point. இந்த external pointக்கு two tangents draw பண்றோம். சரியா? இது மாதிரி two tangents drawn from the external point to the circle is supplementary angle to the angle suspended by the line segment joining the point of contact at the center. So இந்த சென்டர்ல இருந்து வர ஆங்கிள், இந்த ஆங்கிள் இது எக்ஸ், இதை ஒய் எடுத்தனா எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து சப்ளிமெண்டரி ஆங்கிள் சொல்றாங்க. அப்போ எக்ஸ் டு ப்ரூவ் வந்து ஆங்கிள் எக்ஸ் பிளஸ் ஆங்கிள் ஒய் வந்து 180 டிகிரி வரணும். சரியா? இது ரெண்டே ஸ்டெப்ல முடிச்சிடலாம் பாரு. இது ஒரு குவாட்ரிலேட்டரலாம். அப்ப இந்த ஆங்கிள் வந்து கன்ஃபார்மா 90 டிகிரின்னு தெரியும், இந்த ஆங்கிள் 90 டிகிரின்னு தெரியும். நீ எக்ஸாம்ல எழுதும்போது ஸ்டெப்ஸ் எக்ஸ்ட்ரா பில்ட் பண்ணி போட்டுக்கோ. இப்போ நான் ஷார்ட்டா சொல்றதால sum of 4 angles of the quadrilateral is equal to 360 degree. அப்ப என்ன வரும் பாரு, இது ஒரு 90, இது ஒரு 90 plus x plus y is equal to எவ்வளவு வரும்? மொத்த sum of angle of quadrilateral வந்து 360 degree. அப்ப 90 90 180, x plus y equal to 360 minus 180. 360 minus 180 வந்து 180 தான் வரப்போகுது. சரியா? அவங்க அதான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிளும் சப்ளிமெண்டரி ஆங்கிளாக வரணும்ட்டு. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து 180 டிகிரி வந்துச்சு. சரியா?